வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க வேண்டிய வாய்ப்பு பறிப்போன ஒரு தருணங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். அதை நினைத்து பார்க்கும் பொழுதே உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தானாகவே வழிந்துவிடும். இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு அழகாக மாறியிருக்கும். நான் நினைத்ததையெல்லாம் இதனை வைத்து நான் செய்திருப்பேன். இது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்காமல் போய்விட்டதை என்று நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்யும். அது உங்களுடைய மனதை விட்டு நீங்கள் மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் மறக்காமல் இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். உங்களது தகுதிக்கும் உங்களது திறமைக்கும் உழைப்பிற்கும் மிக உன்னதமான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வர வேண்டியதாகவே இதுவரைக்கும் இருந்தது. ஆனால் அது வராமலே போய்விட்டது. அதற்கான அனைத்து வேலைகளையும் நீங்கள் தான் செய்தீர்கள். ஒரு தொழில் தொடங்குவதாக இருக்கலாம், அல்லது ஒரு வேலைக்கு செல்வதாக இருக்கலாம், ஊரு விட்டு ஊரு செல்வது, வெளிநாட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அதற்கான முழு விதமான விஷயங்களையும் நீங்கள் மட்டும் தனி ஆளாக நின்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்படியெல்லோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு வாய்ப்புகள் எனக்கு கிடைத்துவிடும் என்று அருகில் வரைக்கும் சென்று விட்டீர்கள். ஆனால் கடைசி நேரத்தில் அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்குள்ள கிடைக்காமல் போயிருக்கலாம். அதை கேட்டதுமே உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுடைய கண்களில் இருந்தும் தானாகவே கண்ணீர் வர ஆரம்பித்திருக்கும். இதற்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எத்தனை மனிதர்களிடம் அவமானப்பட்டேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீங்கள் நினைத்த ஒரு நேரங்களும் நாட்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அதற்கான அனைத்து வேலைகளையும் நீங்கள் ஒரு நபராகவே செய்தது தான் மிகப்பெரிய ஒரு வழியை அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். ஆனால் இறுதி நேரத்தில் உங்களுடைய நேர்மையை பலவீனமாக பயன்படுத்தியோ அல்லது மேலிடத்து செல்வாக்கை பயன்படுத்தியோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அரிய வாய்ப்பை வேறு ஒருவர் நபர் தட்டி பறித்து சென்றார். ஆனால் அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள், வாழ்க்கைக்குள்ள ஒரு மனிதன் எவ்வளவுதான் கீழிருந்து மேலே செல்ல வேண்டும் என்றாலும் பணம் என்பது வேண்டும் அல்லது செல்வாக்கு என்பது வேண்டும். இந்த இரண்டும் இல்லை என்றால் வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியாது என்கிற சில விஷயங்களை இந்த ஒரு நேரமும் இந்த ஒரு காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே உணர்த்தி போட்டிருக்கும். அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மனதிற்குள் ஒன்று தோன்ற ஆரம்பித்திருக்கும், நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி போனாலும் சரி, அடுத்த சந்ததிகளை நான் நிச்சயமாக நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க நபர்களாகத்தான் வளர்ப்பேன் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது நிச்சயமாக தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். அதிர்ஷ்டம் என்பது உங்களை முற்றிலும் கைவிட்டது போல தோன்றிய அந்த காலகட்டத்தில் விதியின் விளையாட்டை நினைத்து நீங்கள் செய்வ தெரியாது திகைத்து போன ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனாலேயே நீங்கள் எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், போனது போகட்டும், இனிமேல் நடப்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள் நல்லது என்பதை தேடி கொடுக்கும். உங்களுடைய மனதில் இன்னும் அழியாத நினைவுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். காலம் பல விஷயங்களை மாற்றிவிடும். ஆனாலும் சில நினைவுகளை மட்டும் அது அழிக்க முடியாது. அதை நீங்கள் நினைத்தால் தான் அழிக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டீர்கள். முக்கியமாக உங்களை அவமானப்படுத்திய நபர்கள் வாழ்க்கைக்குள்ள உனக்கு உதவி செய்கிறேன் என்று கூறிவிட்டு பாதியில் நடுரோட்டில் உங்களை தவிக்க விட்டு போன அந்த அனுபவங்களை ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் மறக்கவே மாட்டீர்கள். அதை எப்பொழுதுமே நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொண்டே தான் இருப்பீர்கள். ஆண்டுகள் கடந்திருந்தாலும் இந்த ஒரு இடம், இந்த ஒரு பாடல், இந்த ஒரு மனிதரின் பெயர் அல்லது ஒரு வாசனை கூட அந்த பழைய நாட்களை மீண்டும் உங்களுடைய கண்முன் நிறுத்தி கொண்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் இருக்கும். அந்த நினைவுகளில் சந்தோஷமும் இருந்திருக்கலாம், வலியும் இருந்திருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது, ஆனால் உங்களுக்கு மட்டும் நிச்சயமா பொருந்தும். கடந்த காலத்தின் ஒரு சம்பவத்தை இன்னும் நீங்கள் மனதிற்குள் சுமந்து கொண்டே தான் இருப்பீர்கள். அந்த நினைவு சில நேரங்களில் கண்ணீராக வந்திருக்கலாம், இன்னும் சில நேரங்களில் அது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடமாகவும் இன்னும் தேடியும் கொடுத்திருக்கலாம். ஜோதிடத்தில் கடந்த அனுபவங்கள் மனிதனை முதிர்ச்சி அடைய செய்யக்கூடிய ஒரு பாடமாக இருக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது. அந்த நினைவு அழியாமல் இருப்பது தோல்வியின் அடையாளங்கள் கிடையாது என்பதை நீங்கள் மனதிற்குள் இப்பொழுது நினைத்துக் கொள்ள வேண்டும். அதிலிருந்து கற்றுக்கொண்டு புதிய வாழ்க்கையை அழைத்து கொண்டிருப்பதை உண்மையான ஒரு வெற்றியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் மாறிவிடும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்து கொண்டே தான் இருக்கும். இனி வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நன்மைகள் என்பது சிம்மம் ராசிக்கு இப்பொழுது கிடைக்கப் போகிறது. முக்கியமான
பிரமுகர்களின் சந்திப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இந்த நபர்கள் என்னை தேடி வருவார்கள், நான் பேசினால் இவர்கள் பேசுவார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில நபர்களின் உதவிகள் கிடைக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்ய போகின்ற செயல்கள், செய்ய போகின்ற வேலைகள் என அனைத்து இடங்களிலும் ஒரு உதவியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் மாறும். தாயாரின் ஆரோக்கியங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டு இன்னும் நல்லவிதமான செயல்களை நீங்களே தொடங்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். குழந்தைகளின் வழியில் வரன் என்பது அமையும். பயணங்களால் ஆதாயங்களை அடையக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் வந்து விடுவீர்கள். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடியான சூழல்கள் மறைந்து வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீங்களே முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கும் நீங்கள் வந்துவிட்டீர்கள். உத்தியோக பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் இப்பொழுது நிறைவேறி எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலகட்டங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக உணர்த்த போகிறது. நண்பர்களின் ஒத்துழைப்புகள் இப்பொழுது உங்களுக்கு அதிகமாகவே வரப்போகிறது. வாழ்க்கையில் சில நேரங்களில் உறவுகளை விட உண்மையான நண்பர்களின் ஆதரவு மிகப்பெரிய ஒரு பலமாகவே இருக்கும் என்று அனைவருமே கூறுவார்கள். ஆனால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. நீங்கள் கஷ்டப்பட்ட காலங்களில் யார் உண்மையாக உங்களுடன் இருந்தார்கள் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் நண்பர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். குடும்பமும் வந்திருக்காது, உங்களை பிடித்த உறவுகளும் வந்திருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த நண்பர்கள் இறுதி வரைக்கும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் என்றால் கூடவே இருந்து அந்த ஒரு பிரச்சனைகளை தீர்த்து விட்டுத்தான் அடுத்த விதமான செயல்களை செய்யவே ஆரம்பிப்பார்கள். நீங்கள் கஷ்டப்பட்ட காலங்களில் இதை நிச்சயமாக உணர்ந்திருப்பீர்கள். சிலர் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். இன்னும் சிலர் உங்களுடைய வெற்றியை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நல்ல நண்பர்களின் உதவிகளும் ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகிறது. ஒரு சின்ன சின்ன ஆலோசனை, ஒரு சரியான அறிமுகங்கள் அல்லது ஒரு நேரத்தில் கிடைக்கக்கூடிய உதவிகள் கூட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுக்கும். ஜோதிடத்தில் நல்ல மனிதர்களின் சேர்க்கை முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. உங்களை மதிக்கக்கூடிய, உங்களுடைய வளர்ச்சியை விரும்பக்கூடிய மனிதர்களுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய காலமாகவே இது அமைந்து உங்களுடைய வாழ்க்கையவை இன்னும் அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். கடந்த காலங்களில் நட்பால் ஏற்பட்ட ஏமாற்றங்களை சந்தித்த உங்களுக்கு இப்பொழுது உண்மையான நட்பின் பலன் என்னவென்று புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்ட நல்ல நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு ஆபத் பாந்தவனாக விளங்கக்கூடிய நபர்களும் கிடைப்பார்கள். நீங்கள் தொழிலிலோ அல்லது வேலை வாய்ப்பிலோ ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கும் பொழுது நண்பர்கள் மூலமாக உங்களை உயர்த்தக்கூடிய அரிய பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி போடக்கூடிய ஒரு தருணங்களையும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். குழந்தைகளின் வழியில் வரன் என்பது அமையும். பயணங்களால் ஆதாயங்களை அடையக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் வந்து விடுவீர்கள். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடியான சூழல்கள் மறைந்து வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீங்களே முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கும் நீங்கள் வந்து விட்டீர்கள். உத்தியோக பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் இப்பொழுது நிறைவேறி எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலகட்டங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக உணர்த்த போகிறது. நண்பர்களின் ஒத்துழைப்புகள் இப்பொழுது உங்களுக்கு அதிகமாகவே வரப்போகிறது. வாழ்க்கையில் சில நேரங்களில் உறவுகளை விட உண்மையான நண்பர்களின் ஆதரவு மிகப்பெரிய ஒரு பலமாகவே இருக்கும் என்று அனைவருமே கூறுவார்கள். ஆனால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. நீங்கள் கஷ்டப்பட்ட காலங்களில் யார் உண்மையாக உங்களுடன் இருந்தார்கள் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் நண்பர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். குடும்பமும் வந்திருக்காது, உங்களை பிடித்த உறவுகளும் வந்திருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த நண்பர்கள் இறுதி வரைக்கும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் என்றால் கூடவே இருந்து அந்த ஒரு பிரச்சனைகளை தீர்த்து விட்டுத்தான் அடுத்த விதமான செயல்களை செய்யவே ஆரம்பிப்பார்கள். நீங்கள் கஷ்டப்பட்ட காலங்களில் இதை நிச்சயமாக உணர்ந்திருப்பீர்கள். சிலர் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். இன்னும் சிலர் உங்களுடைய வெற்றியை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தும்.